நான் உண்மையாகவே சொல்கிறேன், மனசார சொல்கிறேன். இப்படி ஒரு மீட்டிங்கை வைப்பாங்க, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் நான் நினச்சி கூட பார்த்தது கூட கிடையாது. கனவுல கூட அதாவது இது கனவாக இருக்கக்கூடாதான்ற மாதிரிலாம் தோணுச்சு. கடவுள் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக இப்படி ஒரு வேலையை பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. என்னவோ எனக்கு பிடிச்ச அந்த சொன்னல எங்கள் ஏரியா ரமேஷ் அண்ணா தான், தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த அண்ணாக்காக தான் இந்த மீட்டிங் வச்சாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கட்சிக்காகவும் நிறைய பணிகள் அந்த அண்ணா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அண்ணாவை பாராட்டும் விதமாகவும் இந்த மீட்டிங் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, அந்த அண்ணன் எனக்கு என்ன பிளேஸ் கொடுத்துருக்காரு, அந்த அண்ணன் எனக்காக எவ்வளோ போராடி என்னென்னவோ விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருன்றது நான் அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் உண்மையாகவே சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன நீங்களே கேளுங்களேன். எங்க அக்கா கவிதா அக்கா என்னம்மா கும்பிடிலாம் பயங்கரமா இருக்கு. அருமையான ஒரு நண்பர், அவங்க சிறப்பா செயல்படுவாங்க. இவங்க கண்டிப்பா நீங்க பதவி கொடுத்து அவங்க சொல்லி நான் இவங்களை பார்க்கவே இல்லை. பதவிக்கு அவர் சொன்ன நம்பிக்கையின் பேர்ல இவங்களுக்கு பதவி கொடுத்தேன். சின்ன ஒரு அவங்க ரமேஷ் சொன்னது உண்மையான பயங்கரமா செயல்படும். அண்ணனோட பேரை எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்காம காப்பாத்துவேன்னு அவர் மேல முழுமையா நம்பி ஒரு தங்கச்சியா கண்டிப்பா என்னால அவரோட பொறுப்பை என்னால செய்ய முடியும். எனக்கு கொடுத்ததை அந்த அண்ணா கிட்ட போய் கொடுத்துட்டேன். அண்ணா, நீ இல்லாததானா என்னோட வெறுமை.